சாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி 8 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, அவங்கள பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம். வெல்கம் டு மை சேனல், காயத்ரி பேசுகிறாள். இன்றைக்கி நாம் 8 சிரஞ்சீவிகள், அதாவது சாகாவரம் கொண்டவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க தான் அஸ்வத்தாமன். மகாபாரதத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். துரோணாச்சாரியரோட மகன். இவர் ரொம்ப பெரிய பயங்கரமான வாரியருங்க. பிறக்கும் போதே தன்னோட நெத்தியில் ஒரு ஜெம், அதாவது ஒரு மாணிக்கக்கல்லோடையே பிறந்திருக்காரு. அந்த மாணிக்கக்கல் எதுக்காக அப்படின்னா இவரை பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி பயங்கர பவர் கொடுக்கறதுக்காக தான் அந்த கல்லை கொடுத்துருக்காங்க. இவர் ஏன் இம்மார்டல் அப்படின்னா மகாபாரத போர் முடிவில் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க சைடெல்லாம் தோத்துடுறாங்க இல்லையா, கௌரவர்ஸ் எல்லாம். அதனால இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகி பாண்டவரோட குடிலுக்கு நைட்டு போய் நைட்டோட நைட்டாக பாண்டவ வம்சம், அதாவது உப பாண்டவர்கள் எல்லாத்தையுமே இவர் கொண்டுறாரு. அதனால கிருஷ்ணருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆனங்காட்டி நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணங்காட்டி இந்த உலகத்தில் நீ எப்பவுமே மரணம் இல்லாமல் சுற்றிக்கிட்டே திரிவே அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்றாரு. இவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1835 ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் இவரை மாதிரியே ஒரு பர்சனை ரொம்ப டாலாக நெத்தியில் புண்ணோட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி நியூஸ்லேயே வந்திருக்குதுங்க. அப்புறம் மத்திய பிரதேசில் நிறைய சிவன் கோயிலில் நைட் இவர் சிவனுக்கு பூ அழிச்சிட்டு இருக்கிறதாகவும் மக்கள் எல்லாருமே நம்பப்படுறாங்க. ஓவரால் அங்கே இருக்கிற நர்மதா ரிவர் சைடு இருக்கிற எல்லாருமே இவர் இருக்கிறத கொஞ்சம் நம்பிட்டே தான் இருக்காங்க. அடுத்தது ஹனுமன்ஜி. ஜெய் ஸ்ரீராம்னு நம்ம எங்கெல்லாம் சொல்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம ஹனுமன் இருப்பார். பிகாஸ் இவர் ராமரோட பயங்கர டிவோட்டிங்க. ஹனுமன் அப்படின்னாலே பயங்கர ஸ்ட்ராங்கு, ஸ்ட்ரென்த்து, பயங்கர டிவோஷனல், கரேஜியஸான, ரொம்ப ஒரு பாசமான உணர்வு தாங்க எல்லாத்துக்குமே வரும். இவர் ஏன் இம்மார்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமர் ராமாயணம் முடிவில் அவர் சொர்க்கத்துக்கு போகும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏன் நாமம் ஸ்ரீராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் நீ போய் மக்களை பாதுகாப்பு பண்ணு, இந்த பூமியில் தர்மம் நிலைநாட்ட நீ உறுதுணையாக இருன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை அவர் கொடுத்துட்டு போயிடுறாருங்க. இவர் இருக்கிறதுக்கான ப்ரூஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோயிலில் மக்கள் உள்ளுணர்வு சொல்லுது இவர் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான காடுகள் ஹிமாலயாஸில் அவர் இருக்கிறதாகவும் நிறைய பேர் நம்புகிறாங்க. மார்க்கண்டேயன் அப்படிங்கிற இந்த சின்ன பையன் பயங்கரமான சிவன் பக்தன். சிவனுக்காக என்ன வேணாலும் செய்வாருங்க. அது மாதிரி இவர் ஒரு நாள் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது யமன் அவர் பாசக்கயிறை வீசும்போது இந்த மார்க்கண்டேயன் பயங்கரமான சிவன் பக்தன் இல்லையா, அதனால சிவலிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சிடுறாருங்க. கட்டி பிடிச்சிட்டு அழுகும்போது சிவனே இவர் முன்னாடி தோணி யமன் கிட்ட வாதிட்டு இவரை காப்பாற்றிடுறாருங்க. அதனால் இவருக்கு இவரோட பக்தியின் காரணமாகவே சிவன் இவருக்கு ஒரு வரம் தர்றாரு. நீ எப்பவுமே இளமையாக இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டே இருப்ப, என்னோட பக்தியை நீ பரப்பிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்துட்டு போயிடுறாருங்க. அந்த வரத்தின் அடிப்படையில் இன்னும் இவர் உயிரோட தான் இருக்காருங்க. பிலீஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முனிவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர் கூட இன்னும் இவர் சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் சில ஞானிகள் கண்ணுக்கு மட்டும் இவர் தெரியறதாகவும் இன்னும் சின்ன பையனாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புகிறாங்கங்க. அடுத்தது பரசுராமர். இவர் விஷ்ணுவோட 6வது அவதாரமாக கருதப்படுற ஒரு பிராமின் வாரியருங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ட்ரெயினர். இவர் தான் பீஷ்மன், கர்ணன், துரியோதனுக்கெல்லாம் குரு. கல்கியோட வருகைக்காக இப்போ காத்திருக்காரு. இந்த பூமியில் இன்னும் உயிரோட தாங்க இருக்கார். இவர் சத்திரியர்களை 21 தடவை தோக்கடித்த ஒரு பிராமின் வாரியருங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பர்சன். இவர் ஏன் இன்னும் இம்மார்டல் அப்படின்னா கல்கி வருகைக்காக காத்திருக்காரு. கல்கியை ட்ரெயின் பண்ணுறதுக்காக இவர்கிட்ட இருக்கிற பயங்கரமான வாரியர் ஸ்கில்ஸையும் டேலண்ட்டையும் அவங்களுக்கு சொல்லித்தரக்காக இன்னும் உயிரோட இந்த பூமியில் இருக்காருங்க. உயிரோடு இருக்கிறதுக்கான எவிடன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரகிரி ஹில்ஸில் இன்னும் அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் நிறைய விஷயங்களை ஞானிகளுக்கும் உண்மையான வழியில் நடக்கிறவங்களுக்கும் காட்சிகள் வலிச்சு சொல்லிட்டு இருக்கிறதாகவும் மக்கள் பரவலாக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது மகாபலி. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, ஓணம் கிங், கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இவங்க ஒரு அசுர கிங். என்னதான் அசுர கிங்காக இருந்தாலுமே இவங்க மற்றவங்க மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்களோட பீரியடில் அவங்க ஆட்சி செஞ்ச இடம் ரொம்ப ரொம்ப நல்லாவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்துட்டு இருந்தது. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இவருக்கு அதில் ஒரு தலகணம் வந்துடுது. இவரோட தலகணத்தை அடக்கிறதுக்கோசரம் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து அவர்கிட்ட போகிறாரு. போய் நான் 3 ஸ்டெப் வைக்கிறேன், அந்த 3 ஸ்டெப்பில் எவ்வளோ லேண்டை நான் கவர் பண்ணுறனோ அதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறாரு. கிங்கும் ஒத்துக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபுல் எர்த்தையுமே கவர் பண்ணிடுறாரு. செகண்ட் ஸ்டெப்பில் ஸ்கையை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாரு. 3வது ஸ்டெப் எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் இருந்தப்போ இவர் இந்த கிங் அவரோட தலையை கொடுத்து இது மேலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு தலை மேலே வைக்கும்போது இவரோட தலகணம் எல்லாமே குறையுது.
அப்போ வந்து இவருக்கு வந்து நம்ம விஷ்ணு வந்து ஒரு வரம் தராரு. நீ வந்து எப்போவுமே வந்து சாகா வரம் பெற்று மக்களை வந்து நல்லாட்சி படுத்துவ, இங்கே இல்லை ஆனால் என் கூட பாதாள லோகத்துக்கு அழைச்சிட்டு போயிறாரு. ஆனால் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த ஓணம் பண்டிகை அப்போ மட்டும் வந்து உங்கள் மக்களை வந்து நீ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் கிடையாது. ஆனால் மித்தாலஜிக்கலி மக்கள் எல்லாருமே வந்து இன்னும் நம்பிக்கிட்டே தான் இருக்காங்க அவர் வந்து அங்கே ஆட்சி செய்கிறதா. அடுத்தது வந்து வியாசர். இவரை வேத வியாசர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து வேதங்களில் வந்து எல்லா ஞானமுமே வந்து பெற்றவர். இவர் தான் வந்து மகாபாரதங்கிற மகா காவியத்தை உருவாக்கின ஒரு பெரிய ஆளுங்க. இவர் வந்து பயங்கரமான ஞானம் கொண்டவர், பயங்கரமான வித்தியாசமான கலைகளை வந்து அவருக்குள்ளே வச்சுருக்காரு. ஞானத்தை வந்து இந்த உலகத்துக்கு பரப்பறதுக்காக வந்து இவர் வந்து இந்த உலகத்தில் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். கிருஷ்ணர் வந்து இவருக்கு வந்து அந்த வரத்தை கொடுத்து நீ வந்து ஞானத்தை வந்து இந்த உலகத்துக்கு பரப்பறதுக்காக நீ இந்த பூமியில் வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சிரஞ்சீவி தாங்க. இவங்களுக்கான ப்ரூஃப் வந்துன்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் அதே மாதிரி நல்ல தவம் செய்கிறவங்க கண்ணுக்கு இன்னும் தெரியுறாங்க. பயங்கரமான ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறதாகவும் வந்து மக்கள் நம்புகிறாங்க. அடுத்தது கிருபாச்சாரியர். இவர் வந்து 8 சிரஞ்சீவியில் ஒரு பயங்கரமான குருனே சொல்லாங்க. இவர் தான் வந்து நம்ம கௌரவர்ஸ்க்கும் பாண்டவாஸ்க்கும் ராயல் டீச்சராக இருந்திருக்காரு. குருக்ஷேத்திர வாரில் உயிரோடு இருந்ததில் இவரும் ஒருத்தர். வந்து ரொம்ப நல்லவர், தர்மத்தின் வழியில் மட்டும்தான் செல்வார், கெட்டது எதுவுமே செய்ய மாட்டார். அதனால் வந்து கிருஷ்ணர் வந்து இவருக்கு வந்து இமார்டாலிட்டியை வந்து கிஃப்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு வந்து உலகம் அழியிற வரைக்கும் வந்து இந்த கலியுகத்தில் நீங்கள் தர்மத்தை வந்து என்றைக்குமே நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்றாரு. இவர் இருக்கிறதுக்கான பிலீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய சேஜ், அதாவது முனிவர்களுக்கு மத்தியில் வந்து இவர் வந்து காட்டில் வந்து வசிக்கிறதாகவும் இன்னும் நல்ல ஞானிகளுக்கு வந்து அவர் அருள் புரியறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது விபீஷ்ணன் யார்? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ராவணனோட தம்பி. ராமாயணத்தில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டருங்க. என்னதான் ராவணனோட அசுர குலத்தில் இவர் பிறந்திருந்தாலுமே வந்து இவர் என்ன பண்ணுறாரு, நம்மளோட ராமருக்கு சப்போர்ட் பண்ணி சீதையை மீட்டுட்டு போக ரொம்பவே உதவி செய்கிறாரு இல்லையா. ரொம்பவே நல்ல உள்ளம் கொண்டவர். அப்புறம் வந்து ராவணனோட மறைவுக்கு அப்புறம் வந்து ராமர் வந்து என்ன பண்ணுறாரு, விபீஷ்ணனை வந்து அந்த இலங்கையோட கிங்காக மாற்றுறாரு. அதனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்த பிரம்மர் வந்து இவருக்கு வந்து என்ன வரம் தராரு அப்படின்னா, நீ வந்து இனிமேல் சாகா வரம் பெற்று லங்கையை வந்து நீ வந்து பாதுகாத்து நல்ல வழி நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டாரு. அதனால் இன்ன வரைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கார். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக வந்து அங்கே ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. ப்ரூஃப்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கோயில்களில் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதா மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் அந்த இடத்துல வந்து அவர் ரூல் பண்ணுறதா மக்கள் நம்புகிறாங்க. ஓகே மக்களே, வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு. இது எல்லாமே ஒரு மித்தாலஜிக்கல் பிலீஃப் தான், ஒரு மித்தாலஜிக்கல் கதை தான். இவங்க 8 பேர்த்தோட கதையுமே வந்து நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு சின்ன விஷயங்களை சொல்கிறதுக்காக தான். இது உண்மையாக போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். மகாபாரதம் ராமாயணம் பார்க்கும்போது இவங்க கேரக்டர் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.